ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்காவது ஸ்பெஷல், அதாவது எங்கள் மாமியார் ஸ்பெஷல். எவ்ரி சண்டே அரைச்சி விட்ட சாம்பார் அதான் பண்ணுவாங்க. சாரி, அதை ஆரம்பிக்கலாமா? கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகாய், இது காரம் அதிகமாக இருக்கும். கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, வர கொத்தமல்லி. இது நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கானது எடுத்துக்கணும். இது வறுபடணும். அதாவது இந்த நம்ம போட்டிருக்க இந்த கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது கலர் மாறணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். எவ்ரி சண்டே யோசிக்கவே வேண்டாம், இதை தான் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஒன்லி பேபி பொட்டேட்டோ, அது இல்லைன்னா நார்மலாக இருக்கிற பெரிய உருளைக்கிழங்கு, அதை ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சு சும்மா காரம் போட்டு அந்த மாதிரி. அதுதான் எவ்ரி சண்டே இருக்கும். கெஸ் பண்ணவே வேண்டாம், சண்டேனா அதுதான். அந்த சண்டே அமாவாசையோ இல்லை ஏகாதசியோ இருந்தால் மட்டும் இந்த வெங்காயம் கட் ஆகும். அவ்வளோ ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகுது. இது கூட 2-3 வெங்காயமும் போட்டு வதக்குவாங்க. எதுக்குன்னு தெரியல. நம்ம எப்படி சாம்பாரில் வெங்காயம் போட போகிறோம், ஆனால் இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான தேங்காய், அவ்வளோதான். இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாகவே அரைச்சிக்கணும். ஆற வச்சு அதை அரைச்சிக்கலாம். இப்போ தேவையான ஆயில் இதில் விட்டுக்கணும். கடுகு, வெடிக்க ஆரம்பித்ததும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கருவேப்பிலை, குறித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், வேறு எந்த காயும் போடுறதில்ல. இது மட்டும்தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் பண்ணுறது அந்த ஞாபகத்தில் நான் பண்ணுறேன். இது வதங்கினோடனே புளி கரைச்சி விட்டுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விடலாம், ஏன்னா ஆவி எடுக்கும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிக்கணும். அது கொதிக்கட்டும். நான் இந்த பக்கம் பருப்பு வேக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு. இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நிறையா பருப்பு போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அரைச்சி விழுது இருக்கும் இல்லையா, அதுவே நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இது கூட நம்ம நைஸாக அரைச்சி கொண்டு வந்த இதையும் சேர்த்து ரெடியாக கலக்கி வச்சுக்கலாம். அப்படியே விட்டுடலாம். இல்லை, அதுக்காக தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொதிக்கிறது. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வெந்துன்னு இருக்கு. வெந்தாச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம்.
நல்லாவே கொதிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பருப்பையும் அரைச்சதையும் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது. இது வந்து நிறையா காணும். இந்த அரைச்சி நம்ம தேங்காய்லாம் அரைச்சி பண்ணுறது நிறையா காணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணி நீங்கள் ஏர்லி மார்னிங்கே பண்ணிட்டீங்கன்னா டிஃபனுக்கு கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்து. நிறையா காணும் அப்படின்னா கூட ஒன்று கூட மிஞ்சாது. மொத்தம் ஆற்றுல வந்து 12 பேருங்க, அதனால் மிஞ்சாது. அந்த லைஃப் சூப்பராக தான் இருந்தது. எல்லாமே இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும், ஆனாலும் அந்த லைஃப் சூப்பராக இருந்தது. அப்படியே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்த்துலாமா? கொஞ்சம் ஆயில் விட்டு கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இது ஃப்ரை ஆனதும் ஈஸி தான். இது உரிச்சு வச்சுருக்கு இந்த உருளைக்கிழங்கு. இது ஆல்ரெடி வெந்தாச்சு, பட் இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கணும். உப்பு, நம்ம ஃபேவரைட் பெருங்காயம், மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணால் இந்த குழம்பு இறக்கிறதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சா போதும். இந்த மிளகாப்பினுடைய மஞ்சப்பொடியினுடைய இந்த பச்சை வாசனை இதோட மிக்ஸ் ஆனால் சூப்பராகிடும். கருகப்பிள்ளைலாம் கொல்லை பக்கம் அந்த பாரிஜாத பூ, தோக்கிரக்கல், பெரிய தொட்டி, கருகப்பிள்ளை மரம் எல்லாமே இருக்கும். ஆயிரம் சொன்னாலும் இந்த ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க அந்த ஹாப்பினஸ் வந்து எல்லாமே சூப்பர் தான். ஒன்று இழந்ததுக்கப்புறம் தான் அதனுடைய அருமைகள்லாம் நம்ம யோசிச்சுப்போம். அதனால் எந்த பயனும் இல்லை இல்லையா? அவ்வளோதாங்க, இது ரெடி ஆச்சு. ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளும் ரெடி ஆகிட்டாரு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே கமன் வாசனை எனக்கு வருது, உங்களுக்கு வராது. சூப்பராக இருக்குது. எவ்ரி சண்டே இது தான். 12 பேரை வச்சுட்டு நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறதுலாம் யோசிக்க முடியாது இல்லையா? சட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டா இதுதான் மெனு. என்ன தெரியுமா? டெய்லி மார்னிங் இட்லி தான் பண்ணுவாங்க. இட்லி ஒரு தேங்காய் சட்னி. வெரைட்டியாலாம் உங்களுக்கு பண்ண தெரியாது. ஏர்லி மார்னிங் எழுந்து காஃபி டிகாஷன் போட்ட கையோடையே இட்லி தேங்காய் சட்னி அடுப்பில் வெந்துட்டே இருக்கும். ஆனால் 12 பேர்னா சும்மாவா? சண்டே இது டெய்லி சாம்பார் தான். 95 வரைக்குமே கேஸ் அடுப்பு வாங்கியுமே கேஸ் அடுப்பு அவங்க பயந்துட்டு யூஸ் பண்ணல. குமுட்டி அடுப்பு, கறி அடுப்பு, அதுதான். நான் வந்து உளுந்து கல்லூரில் அரைப்பேன். என்னுடைய ஓர்படி வந்து இட்லிக்கு அரிசி அரைப்பாங்க. இப்படி தான் போச்சு. டெய்லி இட்லி கரையணும். அப்போ ஃப்ரிட்ஜெலாம் கிடையாது இல்லையா? டெய்லி சில டைம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாதிரி வரும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய நினைவுகளை நான் நினச்சி பார்த்ததோட உங்களோடையும் ஷேர் பண்ணினேன். அதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்காத்து ஸ்பெஷல், எங்கள் மாமியார் ஸ்பெஷல் அரைச்சி விட்ட வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த சண்டேவை இப்படி கொண்டாடலாம்.